Hi students and aspirants. நம்ம இன்னைக்கு கெமிஸ்ட்ரி டாக்டரேட்ஸ் யூடியூப் சேனல்ல பாண்ட் ஆங்கிள் ட்ரிக்ஸ், அதாவது நிறைய எக்ஸாம்ஸ் நீட், சிஎஸ்ஐஆர், டிஎன்பிசி மாதிரியான கொஸ்டின்ஸ்ல ஒரு 4 இல்ல 3 காம்பவுண்ட் கொடுத்துட்டு எதுக்கு பாண்ட் ஆங்கிள் அதிகம் இல்ல எதுக்கு பாண்ட் ஆங்கிள் கம்மி, கிவ் த டிக்ரீசிங் ஆர்டர், இன்க்ரீசிங் ஆர்டர் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு என்னென்ன ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி அதை ஈஸியா நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு இதுல பார்க்கலாம். ஸோ ட்ரிக் நம்பர் 1. இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 காம்பவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்னா, ஃபர்ஸ்ட் அதோட ஹைபிரிடைசேஷன் ஃபர்ஸ்ட் பாருங்க. இப்போ CH4 அதோட ஹைபிரிடைசேஷன் sp3, அடுத்து BF3 போரான் ட்ரைஃப்ளூரைடு அதோட ஹைபிரிடைசேஷன் sp2, அடுத்து பெரிலியம் குளோரைடு அதோட ஹைபிரிடைசேஷன் sp. இப்போ இதுக்கு மூணுக்குமே என்ன இருக்குன்னா ஹைபிரிடைசேஷன் இஸ் டிஃப்ரெண்ட், அதாவது sp3, sp2 அண்ட் sp. ஆனா இதுக்கு எதுக்குமே லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இல்ல, there is no lone pair. அப்ப இந்த மாதிரி கேஸ்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கே தெரியும் sp ஹைபிரிடைசேஷனுக்கு தான் இருக்கிறதுலே பாண்ட் ஆங்கிள் அதிகம், ஏன்னா அது வந்து ஹரிசாண்டல்ல 180 டிகிரி இருக்கும். ஸோ அப்போ நீங்க ஈஸியா போட்டலாம். sp is greater than sp2, sp2 is greater than sp3. அப்போ ஆப்வியஸ்லி எது ஆன்சரா இருக்கும்? பெரிலியம் குளோரைடோட பாண்ட் ஆங்கிள் அதிகமா இருக்கும் than BF3 than methane. So this is trick number 1. Trick number 2. ஸோ இதை நீங்கள் ஈஸியாக ரூல்ட் அவுட் பண்ணிடுவீங்க இல்லையா உங்கள் ஆப்ஷனை வச்சு. அடுத்து இப்போ ஹைபிரிடைசேஷன் வந்து சேமாக இருக்குது, அதாவது CH4 மீத்தேனுக்கு sp3, அமோனியாக்கு sp3, H2Oக்கும் sp3. அப்போ நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, then you have to see the lone pair of electrons. Lone pair of electrons, இங்கே கார்பனுக்கு there is no lone pair of electrons, நைட்ரஜனுக்கு there is one lone pair, அதாவது உங்களுக்கு தெரியும் one lone pair, ஆக்சிஜனுக்கு there is two lone pair. அப்ப இந்த மாதிரி கேஸ்ல என்ன ஆகும்னா, when there is more number of lone pair of electrons, repulsion will be more, bond angle என்னவாகும்? Decrease ஆகும். So trick number 2. If hybridization is same, இதுக்கு மூணுக்குமே hybridization வந்து சேமா தான் இருக்கு, ஆனா லோன் பேர் மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கு. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா கார்பனுக்கு there is lone pair, நைட்ரஜனுக்கு there is only one lone pair, ஆக்சிஜனுக்கு 2 லோன் பேர் இருக்கு. அப்போ இதோட ட்ரிக் நம்ம மனசுல வச்சுக்கணும், when there is more number of lone pairs, repulsion will be more and bond angle will be low. அப்போ இதுக்கு 2 லோன் பேர் இருக்கு, அப்போ இது இதை விட கம்மியா இருக்கும் than அமோனியா. அப்ப இருக்கிறதுலே மீத்தேனுக்கு மட்டும்தான் அதிகமா இருக்கும் பாண்ட் ஆங்கிள். ஓகேங்களா? ட்ரிக் நம்பர் 3. இதுல என்ன பாத்தீங்கன்னா, ஹைபிரிடைசேஷன் அண்ட் லோன் பேர் போத் ஆர் சேம். நைட்ரஜன் ஃபேமிலி தான் பாஸ்பரஸும், ஸோ அவங்களுக்கும் ஒரு லோன் பேர் தான் இருக்கும், இவங்களுக்கும் ஒரு லோன் பேர் தான் இருக்கும். ஓகேங்களா? இது ரெண்டுமே சேமா இருக்கு. பாண்டட் ஆட்டம்ஸ் ஆர் சேம், அதாவது இந்த நைட்ரஜனோட அட்டாச் ஆயிருக்க ஆட்டம்ஸ் வந்து சேம், 3 ஹைட்ரஜன் இருக்கு. அதே மாதிரி பாஸ்பரஸ்க்கும் 3 ஹைட்ரஜன் தான் இருக்கு. ஸோ இதுவும் சேமா இருக்கு. அப்ப இங்க வேற யாரை நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் மட்டும் தான் டிஃப்ரெண்டா இருக்கு. இங்க சென்ட்ரல் ஆட்டம் இஸ் நைட்ரஜன், இங்க சென்ட்ரல் ஆட்டம் இஸ் பாஸ்பரஸ். இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ரிலேஷன் எப்படின்னா, when there is more electronegative central atom, bond angle increases. அப்ப இவங்க ரெண்டு பேத்துல யாரு வந்து மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் நம்மளுக்கு தெரியணும் இல்லையா? அதுக்கு நம்ம எங்க போகணும்? பீரியாடிக் ட்ரெண்ட்ஸ் போகும். அப்போ along the group the electronegativity of the compound is decreases. அப்ப இதுல ரெண்டு பேத்துல யார் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ்? Nitrogen is more electronegative, so obviously bond angle for ammonia is greater than phosphine. Trick number 4. இதுதான் லாஸ்ட் ட்ரிக். இதுல பாத்தீங்கன்னா ஹைபிரிடைசேஷன், லோன் பேர், சென்ட்ரல் ஆட்டம் எல்லாமே சேம். எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, 3ஓட காம்பவுண்டுக்குமே ஆக்சிஜன் இஸ் த சென்ட்ரல் ஆட்டம், ஹைபிரிடைசேஷனும் நம்ம எல்லாத்துக்குமே சேமா தான் இருக்கு. அதுக்கப்புறம் அதோட லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் ஆக்சிஜனுக்கு எத்தனை இருக்கும்? 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே சேமா இருக்கு. ஆனா பாண்டட் ஆட்டம் இஸ் டிஃப்ரெண்ட். அதாவது இது 2 சுத்தி 2 ஹைட்ரஜன் இருக்கு, இவங்களை சுத்தி ஃப்ளூரின் இருக்கு, இவங்களை சுத்தி குளோரின் இருக்கு. ஸோ இதோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னா, when there is electronegativity of bonded atom increases, அதாவது bonded atomனா அது அட்டாச் ஆயிருக்க சுத்தி இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுறப்போ repulsion will be less, so bond angle decreases. இது ரெண்டுக்கும் directly proportional. நம்ம முன்னாடி என்ன பார்த்தோம்? ட்ரிக் நம்பர் 3ல சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம்க்கும் பாண்ட் ஆங்கிளும் directly proportional பார்த்தோம், எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. இதுல அப்படியே இன்வெர்ஸ்லி proportional. ஸோ உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஃப்ளூரின், குளோரின்,
அதுக்கப்புறம் ஹைட்ரஜன். எலக்ட்ரோநெகட்டிவிட்டி யாருக்கு அதிகமாக இருக்கும்? ஃப்ளூரின் இஸ் கிரேட்டர் தேன் குளோரின் தேன் ஹைட்ரஜன். அப்போது இந்த ஆர்டர் எப்படி இருக்கும்? 2 3 1. ஸோ இவ்வளோதான். இந்த மாதிரி இந்த 4 ட்ரிக்கை நீங்கள் மனசில் வச்சுட்டாலே ஈஸியாக ஒரு காம்பவுண்டோட இது வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னால இந்த ஆர்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா 1 3 2. ஸோ நீங்கள் இந்த 4 ட்ரிக்ஸை மனசில் வச்சாலே ஈஸியாக பாண்ட் ஆங்கிள் கால்குலேஷன் ரொம்ப ஈஸியாக நீங்கள் இந்த 4 மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இது எந்த மாதிரி எக்ஸாம்ஸில் கேட்குறாங்கன்னா நீட்டில் கேட்குறாங்க. நம்ம பிவைக்யூ அனாலிசிஸ் பண்ணதை வச்சு நீட்டில் கேட்குறாங்க. அண்ட் தென் நம்ம எல்லா டைப் ஆஃப் கெமிஸ்ட்ரி ஓரியன்ட் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் இந்த பாண்ட் ஆங்கிள் வந்து நிறைய ரிப்பீட்டாக தான் வந்துட்டே இருக்கு. திஸ் இஸ் த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஃப்ரம் IIT JAM 2016. இந்த கொஸ்டினை நீங்கள் பாருங்கள். த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் பாண்ட் ஆங்கிள் இன் BF3 அமோனியா NF3 PH3 இஸ் டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் நல்லா நோட் பண்ணாலே தெரியும். இவ்வளோ நேரம் நம்ம சொல்லி கொடுத்த அந்த 4 ட்ரிக்கை ஃபாலோ பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணிடலாம் ஈஸியாக. நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக சால்வ் பண்ணுங்கள். இதோட ஆன்சர் வந்து ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறோம். ஸோ வி விஷ் யூ ஆல் த பெஸ்ட். லெட்ஸ் லேர்ன் டுகெதர் அண்ட் க்ரோ டுகெதர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.